சுண்டலுக்கு ஊற வைக்க மறந்துட்டிங்களா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அதாவது காராமணி. இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை ஈஸியாக வாங்கிட்டு வந்து நம்ம முளைக்கட்டியே இருக்குது. அதை வந்து குக்கரில் நல்லா அலசிட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க தண்ணி வடிச்சிட்டு. இப்போ எண்ணெய் காயுது அடுப்பில். ஸோ நம்ம வந்து இந்த சுண்டல் காராமணி சுண்டல் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஊற வைக்க வேண்டாம், ரெடிமேடாக செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, அடுத்து கடுகு போட போகிறோம். அப்புறம் வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய். இதை போட்டு நம்ம வந்து சுண்டல் செய்ய போகிறோம். இது பொரியட்டும். இப்போ நம்மளோட கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா. நான் கலருக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு வரமிளகா பிடிக்கும்னா அதை கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச இந்த சுண்டல் தட்டைப்பயிறு, அதாவது காராமணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை 2 கலரு கலரி விட்டுட்டு, கலருக்காக ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்து பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. நீங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டை பொறுத்து உங்களோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுறலாம். இதில் 1 ஸ்பூன் தேங்காயை சேர்த்தா நம்மளோட நவராத்திரி ரெசிபி ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பார்க்கவே அழகான ஒரு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ.